அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரபியோட 5வது பாடம் பார்க்க போகிறோம். அதாவது அரபி கிராமரில். இதுக்கு முன்னாடி 4 லெசன் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ஏன் அப்படின்னா கண்டினியூட்டியாக பார்த்தா, அதாவது தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் அதனோட சட்டங்களை நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இது புரிஞ்சுக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு குரானோ ஹதீஸோ பார்க்கும்போது அதனோட அர்த்தங்கள் புரிந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடம். இந்த பாடத்தை நான் 2 பாட்டாக போடுறேன். இப்போ ஃபஸ்ட் பார்ட் என்ன அப்படி போகிறேன்னா, இருமை, ஒருமை, இருமை. ஒருமை அப்படின்னா வஹ்தானுன், இருமை அப்படின்னா தஸ்னியா. அதாவது தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒருமை மற்றும் பன்மை மட்டுமே உண்டு, ஆனால் இருமை கிடையாது. அரபி மொழியில் இருமை என்பது உண்டு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இங்கிலீஷ் எழுதிங்கன்னா சில்ட்ரன், சைல்ட், சில்ட்ரன் அப்படின்னு மாறிடும். அதே மாதிரி தமிழ் எடுத்தோம்னா மரம், மரங்கள் அப்படின்னு மாறிடும். இருமை என்பது கிடையாது. ஆனால் அரபி மொழியில் ஒருமையான ஆண்பால், பெண்பால் ஆகிய 2 வகை பெயர் சொல்களுக்கு பின்னால் அலிஃப் நூனை இணைத்து இருமையாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பைத்துன் அப்படின்னா வீடு. இதை இருமையாக மாற்றணுன்னா பைத்தானி அப்படின்னு சேர்த்துட்டாலே போதுமானது. இப்போ 2 வீடு அப்படிங்கிற அர்த்தம் தரும். அடுத்து முஸ்லிமுன் அப்படின்னா ஒரு முஸ்லீம். இதை அலிஃப்னூன் சேர்த்தோம் அப்படின்னா முஸ்லிமானி அப்படின்னு 2 முஸ்லீம்கள் அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். இதை ஆண்பால் பெண்பாலுக்கு இருமைக்கு எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இதுக்காக நம்ம இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதாவது பின்வரும் ஒருமையான பெயர் சொற்களை இருமையாக மாற்றியமைக்கவும். கானித்துன், பைத்துன், சாலிஹுன், சஜரத்துன், கித்தாபுன், ஃபாயிசுன், முஸ்லிமுன், சாலிமுன், கலமுன், வரக்குன். ஸோ இதை எப்படி இருமையாக மாற்றுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எழுதி காட்டி சொல்கிறேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த சென்டென்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. ஸோ உங்களுக்கு இருமை எப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அடுத்து நான் பன்மை சொல்லும்போது அது ஈஸியாக மாறிடும். இப்போது கலமுன் அப்படின்னா பேனா, அதாவது ஒரு பேனாவை குறிக்கும். இதை இருமையாக மாற்றணும் அப்படின்னா இது கூட ப்ளஸ் அலிஃப் நூனை இணைக்கணும். அப்போ இணைச்சா இது எப்படி வரும் அப்படின்னா கலமானி அப்படின்னு வந்துடும். ஸோ கலமானி அப்படின்னு வந்துட்டாலே 2 பேனா. இப்படி வந்தால் 1 பென், இப்படி வந்தால் 2 பேனா அப்படின்னு மாறிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் ஒருமையாக இருக்க ஒரு பெயர் சொல்ல இருமையாக மாற்றணுன்னா அலிஃப் நூன் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலிஃப் நூன் சேர்த்து இருமையாக மாற்றுறது ஆண்பால் பெண்பால் 2த்துக்குமே ஒன்று தான். இப்போ கலமுன் ஆண்பாலா, ஸோ அதுக்கு அலிஃப் நூன் சேர்த்து. இப்போ இதுவே ஒரு பெண்பால் பெயர் சொல் எழுதி காட்டுறேன் பாருங்கள். சஜரத்துன் அப்படின்னா மரம். இப்போ இது ஏன் மரம் பெண்பால் அப்படின்னு சொன்னால் இந்த தா வந்தனால தான். இப்போ இதுவும் இருமையாக மாற்றணுன்னா அலிஃப் நூனை ஆட் பண்ணும். ஆட் பண்ண எப்படி வரும்? சஜர்ர தானி அப்படின்னா 2 மரம் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்படி தான் இருமையாக மாற்றணும். நான் உங்களுக்கு இப்போ வாசித்து காமிச்சேனே, அதில் சில வொக்கபுலரி இருக்குது. அதுவும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் டவுட் இருந்தால் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.